அதாவது நாம் பல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ சூழ்நிலைகளை வழியாய் சுற்றி வரும்போது ஊழியங்களில் ஏற்படுகிற தோல்விகள், நம்முடைய தலைப்பு எல்லாருமே மறுபக்கம் பார்ப்பாங்க. ஊழியங்களில் ஏற்படுகின்ற தோல்விகள், பின்னடைவுகள், அல்லது ஜெப வாழ்க்கையிலும் ஜெப ஜீவியத்திலும் ஏற்படுகின்ற தோல்விகளை நான் நிறைய பார்க்குற மனுஷன். வெளியே அவிசுவாசிகள் ஜபிக்க முடியலை, தோற்று போனாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லுகிற சபைகள், ஊழியக்காரர்கள், ஊழிய சூழ்நிலைகளிலே தோல்வி ஏற்படுகிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இருக்கிறதே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோமே என்பது மிக கடினமாய் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அதை குறித்து நான் ரொம்ப சிந்திப்பதுண்டு. என்னை பொறுத்தவரையில் நம்முடைய தெய்வ விசுவாசம் சக்தி வாய்ந்ததாக, அது பரிகாரம் செய்கிறதா இருக்கணும். நான் ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டேன். எங்கள் ஊழியத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம், அதன் பலனை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜபத்துக்கு குறை இல்லை, ஜப கூட்டத்துக்கு குறை இல்லை, பிரசங்க மாதிரி குறை இல்லை, எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஏன் தோல்வி ஏற்படுகிறது என்பதுதான் மிக சிக்கலான, எனக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. அதுக்கு எனக்கு பதில் தெரியணும். நான் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், வாயை பார்த்துட்டே இருப்பாவ, என்ன பேசுவாரோன்னு அப்போ சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் நான் நிறைய சிந்திப்பேன். அந்த அடிப்படையில் தான் நான் நிறைய செய்திகளை உங்களுக்கு பேசுகிறேன், என்னென்ன ரிப்பேர்ஸ் இருக்குது என்கிறது. ஸோ இன்றைக்கு ஒரு காரியம், அது எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரமாக 12லிருந்து 14 வரை படிங்க பார்ப்போம். எபிரேயர் 2:12 படிங்க. 2:12. ம் 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 12 தானே அது என்னது? ஜீவ காலமெல்லாம் மரண பய, அந்த வசனம் எத்தனை? 15. காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை உள்ளானவர்களை யாவரையும். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. ரத்தத்தை போல. அந்த வசனம் தான். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அத ஜீவகாலமெல்லாம் மரணம். இதில் இருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை மரண பயம் என்ற வார்த்தை. நான் என் ஊழியத்தின் பகுதிகளிலே விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்ற நிலையில் உள்ளவர்கள் பயம், மரண பயத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை நான் பல காலகட்டங்களில் நான் பல சூழ்நிலையில் சந்தித்திருக்கிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு? மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவர் வந்தார் இல்லையா? அந்த மரண பயம் விசுவாசிகளுக்கு இருக்க கூடாது தானே? நேராக தான் பேசணும், அதை ஒன்றும் சுற்றி உழைக்க வேண்டாம். மரண பயம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இயேசு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், அவருடைய சுவிசேஷத்துக்கு உட்பட்ட பல காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மரண பயம் வரக்கூடாது என்பது முதலாவது விஷயம். அங்கே மேலே சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு என்ற அந்த வசனம் போகுது இல்லையா? அப்போ என்ன புரிகிறோம்? இந்த மரண பயத்துக்கு யார் காரணம்? பிசாசு தானே. வசனங்கள், ஏன்னா உங்களுக்கு வசனத்தில் பழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் நிறைய வசனங்களை தர்றது. ஒவ்வொரு பர்சங்க யாரும் ஒவ்வொரு கதையை பேசிட்டு போயிடுவாவே, அது அங்கே இருக்கட்டும், அவ்வளோ போகலை. ஆவியானவர் நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்துருக்கிற வசனங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஸ்டெடினஸ், ஒரு உறுதிப்பாடு, விசாலம் உண்டாக வேண்டுங்கிறது தேவன் எனக்கு தந்த வேலை. அதனால தான் நான் அதை சுட்டி காட்டுகிறேன். நான் என்னுடைய கருத்து பேசலை. நீங்கள் எந்த காலத்தில் உங்களுக்கு தந்த வசனத்தை குறித்து வச்சு அந்த வசனத்தை வாசித்து தியானித்து எகெயின் ப்ரே பண்ணி அதன் மூலம் ஆவியானவர் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரோ தாராளம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் அப்படி படித்தவன். பிரசங்க சொல்ல கதை கேட்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் ஒரு நிச்சயம் தெரியாத வழியில் நடக்க மாட்டேன். அது இன்றைக்கும் அப்படி தான், வேறு எதுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ மரண பயம் பிசாசினாலே வருகிறதுங்கிறது தெளிவு, இதில் யாருக்கும் சந்தேகம் வராது. அவிசுவாசிகள் அது வரது இயல். அப்போ அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படி தான் ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் பலியாக்கினார். அவருடைய ரத்தம் சிலுவை பாலர் நிவாரண பலி நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்பது இந்த பகுதியில் நாம் விளங்கி கொள்கிற காரியம். அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவ சூழ்நிலை விசுவாசத்துக்குள் வருகிறவர்களுக்கு நெருக்கங்கள் வரலாம். வரும்போது ஒரு சாதாரணமான ஒரு ஐயோ இப்படி ஒரு ஆபத்து நடந்துருமோ
என்கிறதான ஒரு மனநிலை வரலாம், அது வேற விஷயம். ஆனால் மரண பயம் என்றது வேற விஷயம். ஏன்னா நான் இது அனுபவத்தில் பேசுகிறேன், எனக்கு மரண பயம் வராது. அல்ல இல்லையா, சாவுன்னா ரொம்ப சந்தோஷமான காரியம். நான் அதிகமாக ஜெபிக்கிற விஷயம் சாவு தான். ரொம்ப சந்தோஷம், சாவுன்னு நினச்சிட்டாலும் எனக்கு சந்தோஷம் வந்துடும், சங்கடம் வராது, அனுபவிக்கிறேன். ஆனால் அதே நேரம் மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, பிறப்பு இருக்குது, ஒரு ஆபத்து வராமல் நம்ம நடக்கணுமே, அந்த அச்சம் வர்றது அது இயல்பு, அது எல்லாருக்கும் வரும். அதை தாண்டி மரண பயமுங்கிற விஷயம் வர்றதே கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வருதுன்னு சொன்னால் ஒரு தீய ஆவியினுடைய தாக்குதல் அல்லது ஆளுகைக்குள்ளே நம்ம சிக்கி இருக்கிறவனு தானே அர்த்தம் ஆகுது. அப்படி தான் எடுத்துக்கணும், அதை மாற்றப்படாது, அதுதான் உண்மை. சரி, அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், பிசாசை பற்றி, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஒன்று கொலைபாதகன். கொலைபாதகன்னா என்னது? கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் இல்லையா? அது யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். அப்போ சாவு பயத்துக்கு காரணமானவன் பிசாசுங்கிறது இங்கேயும் உறுதிப்படுது. ரெண்டாவது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அவன் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நடக்கிறதில்ல, அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அடுத்த விஷயத்தை ஆண்டவர் சொல்லார், நான் சத்தியத்தை உங்களுக்கு பேசுகிறதுனாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு சொல்லுவார். இங்கே பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்கிற விளக்கம், அவன் பொய்யன், சத்தியத்தில் நடக்கிறவன் இல்லை, சொந்தத்தில் பேசுகிறான் இல்லையா? அந்த பிசாசுக்கு கேரக்டர். சரி, நான் சத்தியத்தை பேசுகிறேன், சத்தியத்தை நடக்கிறேன், நீங்கள் என்ன விசுவாசிக்கலைன்னு அது இன்னொரு பகுதி சொல்கிறார். இப்போ பொய்யன் என்ற பிசாசின் தன்மை, நம்ம எப்படி, நம்மளாம் பிசாசை விசுவாசிக்கிறவங்க கிடையாது, பல வேளை சாத்தான காரியம்னு நாம் நினைக்கிற அநேக காரியங்களுக்குள்ளே போகிறது கிடையாது, எல்லாம் தள்ளி வந்துட்டோம். இங்கே பொய் அல்லது சத்தியத்துக்கு புறம்பான காரியம், அந்த வார்த்தையை பலமாய் பிடித்து கொள்ளுங்கள், நான் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். சத்தியத்துக்கு, உண்மைக்கு, தேவ திட்டத்துக்கு, சித்தத்துக்கு விரோதமான அத்தனையும் பொய் தான். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சத்தியம் என்றால் சத்திய தேவன் சார்ந்தது, பொய் என்று சொன்னால் இதுக்கு எதிரானது. இப்போ பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன்கிட்ட சத்தியத்தில் இல்லை என்று சொல்கிறார். அப்போ சத்தியத்துக்கு விரோதமான சம்பந்தமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய ஊழியங்களிலோ இருந்தால் அங்கே என்ன வரும்? சத்தியத்துக்கு எதிரான பொய்யான பிசாசின் ஆளுக வரும். இப்போ புரிஞ்சது இல்லையா? பிசாசு எப்படியெல்லாம் நம்ம மேலே உரிமை கோருகிறது என்கிறது நாம் குழந்தையா இருந்த காலத்தில் சில விஷயம் படிச்சிருப்போம். போ ஆழமான காரியங்களை நாம் பார்க்கணும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8-9. சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். 12 வெளிப்படுத்தல் 12:9 படிங்க. ம் 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 தள்ளப்பட்டார்கள். அதுக்கு கீழே 11 அது பாருங்க. 10 தான், 10 படிச்சிருங்க. சரி. சரி, அந்த வார்த்தை, அந்த இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். சரி, அந்த வசனம் வர்றதுலே போகிறேன், அதை பிடிச்சிருங்க. ஒரு சில குறிப்பாக வச்சேன். ஓகே, இப்போ பிசாசு எப்படி நமக்கு மேலே உரிமை கோருகிறான், ஆளுகை செலுத்துகிறான் என்று சொன்னால் சும்மா செலுத்தலை. நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் மேலே பிசாசு எப்படி குற்றம் சாட்டுகிறான் என்று சொன்னால், எப்படி உரிமை பெறுகிறான் என்று சொன்னால், அவன் தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டுகிறான். நீங்கள் யோபு குறித்து நம்ம வாசிக்கும்போது, யோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னால், யோபை குறித்து அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றபோது சாத்தான் அவர்களுக்கு பக்கத்தில் அங்கே நின்று அவன் என்ன பேசுகிறான்னா, அவன் கர்த்தர் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, நீ எங்கேருந்து வருகிறான்னு கேட்குறாரு. நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வருகிறேன்னு சொல்லுகிறேன். அப்போ யோபன் மேலே கண் வைத்தாயோ, அந்த வசனம் எடுத்தியெல்லாம் நோக்கி
பார்த்துருங்க. என் தாசனாகிய அல்லது விசுவாசியாகிய இன்னார் மேல் கண் வைத்தாயோ, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லைன்னா. இப்போ சாட்சி கொடுக்கறது யாருன்னு கேட்டால் கர்த்தர் சாட்சி கொடுக்குறார் இல்லையா? தேவன் சாட்சி கொடுக்குறார். சாட்சி கொடுக்கும்போது பிசாசு தொடர்ந்து அவன் ஒரு காரியம் சொல்லுவான், நீர் சாத்தான் மாக சும்மா ஏன் நடக்கிறான், நீர் அவனே சுற்றி ஆனால் சரி போதும். இப்போ அங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. அவன் வந்து உத்தமன் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனை பற்றி குற்றஞ்சாட்டுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை இல்லையா? குற்றஞ்சாட்டுக்கு ஒன்றும் இல்லை. சரி, குற்றஞ்சாட்டுக்கு தான் ஒன்றும் இல்லை இல்லையா? அவன் போக முடியாது தானே அங்கே. இந்த ஆளுக்கு பேரில் குற்றஞ்சாட்ட முடியாது, அதுக்கு ஒன்றும் அந்த ஆள்கிட்ட இல்லை, நம்ம இந்த ஆள்கிட்ட ட்ரை பண்ணான்டான், போயிருக்கணுமா வேண்டாமா? அவன் போகவே இல்லை. அதாக இங்கே பிரச்சனைக்குரிய விஷயம். அவன் வந்து அவன் கர்த்தரே சாட்சி வேற கொடுத்தாச்சு, நீங்கள் என்னத்துக்கு வந்தாய், குற்றஞ்சாட்டுக்கு ஏன் வந்தாய், உனக்கு யோபடத்தில் ஒன்றும் கிடையாது. அப்படி சொன்ன போதிலும் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவன் சொல்லுகிற காரியம் அதாவது அவன் சும்மாவா பக்தியாக இருக்கான், நீர் அவனுக்கு காரியெல்லாம் ஆசையை வச்சிருக்கிறீர், சுற்றி வேலி போட்டிருக்கிறீர், அதனால அவன் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டான். நீர் வந்து உங்களுடைய கரத்தை நீட்டி, அதாவது இந்த அவனுக்கு கொடுத்துருக்க எல்லாத்தையும் என்ன செய்யணும், எடுக்கணும். எல்லாம் எடுத்துட்டீருன்னு சொன்னான், அவன் என்ன செஞ்சிருவான், உம்மை மறுதளிச்சிருவான் இல்லையா? அவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான், மறுதளிச்சிருவான். வேணும் பாரு. சரி, அங்கே ஒரு சோதனை வந்துட்டு ஒரு போட்டி வந்தது மாதிரி ஆகிப்போச்சு. உடனே கர்த்தர் பார்த்தார், சரிப்பா, நீ கேட்குறது மாதிரி நான் உனக்கு தருகிறேன், அனுமதி தருகிறேன், அனுமதி கொடுத்துட்டார். சரி, பிறகு என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும். விஷயத்துக்கு வருவோம். எல்லாம் யோக்கியன நீதிமான உத்தமனான ஒருத்தனை பற்றியே சாத்தாம்பை அவனை நீர் ஆசீர்வச்சிருக்கிறதுனால இருக்கிறான், இந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் மாற்றோம், அவன் உத்தமனாக இருக்கிறத பார்ப்போம்னு கேட்டால் மற்ற ஆளுகளை விட்டு வைப்பானா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. சாத்தானுக்கு எப்படி நம்மேல் உரிமையாக, அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், தேவனிடத்துல போய் அந்த அனுமதியை வாங்கி கொள்கிறான். இப்போ இயேசு சொல்லுவார் இல்லையா, சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதுறோம்னு கேட்குற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ஜெபிக்க சொல்ல காரணம் இதுதான். ஏன்னா அந்த பிசாசு எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டி கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து தேவனிடத்தில் ஒரு அனுமதி வாங்கி நமக்குள்ளே செயலாற்றுவதற்கு, நமக்கு ஏதாவது தீமை செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறான்ங்கிற ஒரு அடிப்படை இங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்தில் அது சகரியா 3ஆம் அதிகாரத்திலேயா அங்கே வரும்போது, ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியன் யோசுவாவை எனக்கு காண்பித்தார். நீங்கள் அதை 3:1 படித்தா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாய் நின்றான் இல்லையா? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக, இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அங்கே நடத்துங்க, அடுத்த வசனம் வாசித்துருவோம். யோசுவாவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சரி, நெல்லுங்க. என்ன நடக்குன்னா, யோசுவாங்கிறது ஒரு ஆசாரியன். அது மோசைக்கு பிறந்த யோசுவா இல்லை, அவன் அந்த காலத்தில் சகரியாவின் காலத்தில் இருந்ததான ஆசாரியன் யோசுவா. அவனுடைய வஸ்திரம் பிரகாசமாக இல்லை. ஏன்னா ஒரு நீதிமானுடைய உடைன்னா ஆத்மா அல்லது உள்ளான மனுஷன், ஆத்மாவுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. பாவியாக இருக்கும்போது மங்கலாக இருக்கிறது, நீதிமான் ஆகும்போது பிரகாசமாக இருக்கிறது, பரிசுத்தமாகும்போது பூரண பிரகாசம் இருக்கிறது. உள்ளான மனுஷன் ஆத்மாவில் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருன்னு ஆண்டவர் இன்னொரு பகுதியிலே சொன்னார். சரி, அப்படி ஒரு பிரகாசம் இருக்குது. இவன் நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால், யோசுவா சாதாரணமாக தலைப்பாக வச்சுருக்கான், ஆசாரிய உடையெல்லாம் போட்டிருக்கான், மனுஷர் முன்னே கம்பீரமாக தான் நிற்கிறான். ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுடைய ஆத்மா பிரகாசம் இல்லை, அது குறை இருக்கிறது, அது மங்கலாக இருக்குது, அதான் அழுக்கு வஸ்திரம்னு போட்டிருக்கு. தட் மீன்ஸ் அது வெளிச்சம் இல்லாமல்
மங்கலாக இருக்குது. இது ஆன்மீக நிலையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. வெளிப்பிரகாரமாக எல்லாம் சரிதான். இந்த நேரம் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யதானே பக்கத்தில் நின்னான் இல்லையா? அவனுக்கு ஆமாம், 1ஆம் வசனத்தில் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். என்ன விரோதம்னு சொன்னால் குற்றஞ்சாட்டுது. இவன் சரியில்லை, இவன் ஆசாரி எவ்வளோத்துக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு குற்றஞ்சாட்டுக்கு தான் அங்கே நிற்கிறான். இவன் மறுபக்கத்தில் கர்த்தருடைய தூதனானவர், இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று பெயர். ஏன்னா முதலாவது அவர் பரலோகத்தில் தேவகுமாரனாக இருந்தார். அப்புறம் கர்த்தருடைய குமாரன் என்ற பேரில் தான் செயல்பட்டார், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாய் செயல்பட்டார். பிறகு மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்தார். அதுக்கடுத்து மீண்டும் பழைய தேவகுமாரனுங்கிற நிலைமைக்கு பிதாவாகி தேவனுக்கு நமக்கும் இடையில மத்தியஸ்தராய் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, அப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்ற அந்த வார்த்தை அது இயேசுவை குறிக்கிறதான வார்த்தை பழைய ஏற்பாட்டில். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் மறுபக்கம் நிற்கிறார். இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறார்னா பரிந்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிறாருன்னு வசனம் சொல்லுதில்ல, அது அப்பவுமே அவருக்கு தான். நீங்கள் பேதுரு இயேசு இடத்துல ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறான். அப்போ பிசாசு கேட்டானா பேதுருவை சொலகில் புடைக்கிறது மாதிரி புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லியிருக்குல்ல. பேதுரு இயேசுநாதர் கூட ரொம்ப உற்சாகமாக இருக்கவனை பார்த்து கேட்டிருக்கான், ஆண்டவர் பரிந்து பேசினார். சரி, இது மாதிரி அந்த யோசுவாவை குற்றம் சாட்டுறதுக்கு அவன் நிற்கிறான். அப்போ அந்த கர்த்தருடைய தூதனை சொன்னார், ஐயோ இவன் அக்னியிலிருந்து எடுத்து விடப்பட்ட கொழி அல்லவா. அக்னின்னா ஏற்கனவே தெரியாதனமாக ஒரு நல்ல தேக்கு கட்டை எடுத்து அடுப்பில் வச்சுட்டாங்க. அது பாதி எரிஞ்சிட்டு திடீர்னு வீட்டுக்காரர் வர்றாரு, என்ன மனம் அடிக்குது, தேக்கு மரம் அறிகிறது மாதிரி. ஐயோ ஐயோ, நான் ஒரு வேறு காரியத்துக்கு இல்லையா வச்சுருந்தேன், நீ அடித்து போட்டியே. அதை எடுத்தால் என்ன ஆயிரும்? பாதி எரிஞ்சிடும், மீதி தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்கு. இவன் ஏற்கனவே அக்னியில் மாட்டினவன், சிக்கனவன். அவனை தேவன் எடுத்து பாது மிச்சம் சரி போனது போட்டு மிச்சமாவது இருக்கட்டும்னாக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவன் அல்லவா. திருப்பியும் சாத்தான் குற்றம் சாட்டுக்கு வந்திருக்கான். அது இல்லையா அந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய வஸ்திரங்களை மாற்றுங்க, தலையில் வேற பாக வைங்க, இதோ நானே உன் அக்கிரமத்தை குலைத்து போட்டேன். அது கீழே இந்த வசனம் இருக்கிறது. இப்போ என்ன புரிகிறோம்? சாத்தான் தேவ பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிறான். குற்றம் சாட்டுவதற்கு இடம் இல்லாவிட்டாலும் குற்றம் சாட்ட முயற்சிக்கிறான். அப்போ இடம் கிடச்சா நிலைமை எப்படி இருக்கும்? இடம் கிடச்சா எப்படி இருக்கும்? இதுதான் சிக்கல். அப்போ நாம் நடுவில் ஒரு பக்கத்தில் தேவன், சாத்தான், இன்னொரு பக்கம் நமக்காக பரிந்து பேசுகிற தேவகுமாரன், முன்னால் பிதாவாகிய தேவன். இந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஒவ்வொருத்தரை நிற்கிறோம். அப்போ எவ்வளோ கவனமாய் விழிப்பாய் நம் சூழ்நிலைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ எங்கே வருகிறோம்னா, பிசாசு பையனும் பைக்கு பிதாவும் சத்தியத்துக்கு விரோதியமாக இருக்கிறான். அப்போ சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழிய சூழ்நிலையில் இருந்தால் சாத்தானுக்கு நம்மை குறித்து குற்றம் சாட்டுவது எளிதாகிவிடும். நம்ம மேலே உரிமை கூறுவதற்கு எளிதாகிறோம். இப்போ இயேசு சொல்வார் யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்கிட்ட இல்லை. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அவன் தான் வந்துட்டு போவான், எனக்கு என்ன, அவனுக்குள்ளது ஒன்று தான் என்கிட்ட இல்லையே, என்கிட்ட உரிமை கூறுறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கிறது? அப்படி ஒரு உரிமையோட ஆண்டவர் அந்த பகுதியை சொல்வார். அப்போ நமக்கு இப்படி சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. பிசாசு வந்துட்டு போகிறோம் போட, உனக்கு இங்கே என்கிட்ட என்ன இருக்குது என்று சவால் மூட முடியுமா என்று கேட்டால் பெரும்பாலும் அப்படி முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய எரர்ஸ் இருக்கும். அதுதான் கொஞ்சம் சிந்திக்கணும். எவ்வளோ இது ரொம்ப அதான் வரும்போது செய்தி ரொம்ப கருகல் ஆழமானதான் வரும். அதை உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படணும். அதுக்குள்ளே அந்த வசனம் அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி போகும்போது தான் நேரம் போயிடும். நான் சமயத்தில் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. ஏன்னா இயேசு யோவான் 7:28 சொல்வார், என்னை அனுப்பின தேவன் சத்தியமுள்ளவர், நான் சத்தியமுள்ள தேவனிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். சத்தியமுள்ள தேவன். 1 யோவான் 5:20 சத்தியமுள்ளவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு புத்தியை நமக்கு தந்திருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு என்ற சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். சரி, இப்போ அவ்வளோ போதும். அப்போ நாம் விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற, சேவிக்கிற தேவன் சத்திய தேவன். இதுதான் ரொம்ப அடிப்படை மனசில் இருக்கணும். சும்மா கடவுள் தேவன் பலது சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன் அல்லது பரிசுத்தமான தேவன். இன்னொரு வார்த்தை, அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமும் சத்தியம், சத்தியம் இருந்தால் பரிசுத்தம். சரி, அப்போ இந்த பரிசுத்தமுள்ள அல்லது சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்ளதான் இயேசுவை சத்தியமுள்ள தேவகுமாரனாக இந்த உலகத்தில் அனுப்பினார்
என்பது முதலாவது புரிஞ்சிருங்க. அப்போ நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் சத்தியம் உள்ளவர் என்பது முதலாவது புரிதல் இருக்க வேண்டும். யோவான் 4:24 அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற வசனம் இருக்கிறது. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அந்த ஆவியானவர் வரும்போது சத்தியத்தில் நடத்துவார் என்று பார்க்கிறோம். அந்த சத்தியமுள்ள தேவன் சத்திய ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது எல்லா சத்தியத்தில் நம்ம நடத்துவார். யோவான் 14:17 அந்த சத்திய ஆவியானவரை உலகம் காணாது, அவர்களுக்கு தெரியாது. நமக்குள்ளே வந்து அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஏனென்றால் அவர் சத்தியமுள்ள தேவன், சத்திய பாதையில் நடத்துவார். யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து நான் அனுப்புகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவர், அவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பது இயேசுவின் சுவிசேஷத்தின்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம். அடிப்படை இங்கே தான் இருக்குது. சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல் மேட்டர். சத்திய ஆவி நமக்குள்ளே இருக்கணும், இதுதான் விஷயம். அப்போ சத்திய ஆவி நமக்குள்ளே இருந்தால் பிசாசு வர முடியாது. நம்ம நேரமே சொல்லக்கூடிய பயமுறுத்தல் அது இந்த மாதிரிலாம் பிசாசு செய்ய முடியாது இல்லையா? இதுதான் பிரச்சனை. அப்போ சத்தியத்துக்கு புறம்பான ஒரு ஆவி இருந்தால் அல்லது அந்த தீய சக்தி செயல்படக்கூடிய உரிமை கோரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், அப்படி தானே எடுக்கணும். சத்தியத்துக்கு புறம்பான காரியங்கள் இருந்தால் அங்கே பிசாசு உரிமை கோருகிறான்ங்கிறது தான் ஒரு அடிப்படையான விஷயம். இதை நாம் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய பிரச்சனை, நாம் இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறோமா? முதல் விஷயம் சிம்பிள், முதல் விஷயம். ஏன்னா அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில், அந்த வார்த்தையை பாருங்க, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். இதுதான் சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் உபதேசம் தான் சத்தியம். முதலாவது இயேசுவின் உபதேசத்தான் சத்தியம். அதனால்தான் எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினவர் இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலம் நமக்கு திருவிழம் பெற்றினார். அல்லேலூயா. யோவான் 18:36 நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். 36-37 சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சரி, இங்கே என்ன புரிகிறோம்னா இயேசுவின் சுவிசேஷ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏன்னா அதுதான் சத்தியம். புரிஞ்சிட்டீங்க வசனம். இயேசுவின் சுவிசேஷ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, ஒருவேளை நீங்கள் பைபிள் படிக்கலாம், அதிகாமத்திலிருந்து எத்தனையோ காரியங்கள் நீங்கள் படிக்கலாம், அதெல்லாம் பேசலை. இயேசுவின் மூலம் தேவன் பேசின சத்திய வார்த்தை உபதேசம் நடைமுறை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் பிசாசு ஈஸியாக ஊடுருவ முடியாது. ஏன்? உள்ள சத்தியம் இருக்குது, அது போய் எப்படி உள்ளே வர முடியும்? இதுதான் பிரச்சனை. இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு நிலைமை என்னன்னா, அவங்கள்ட்ட இயேசுவின் உபதேசம் கிடையாது. நான் பல வடிவத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அனுபவமாக தான் சொல்லியிருக்கேன். அவங்க பழைய ஏற்பாடு கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை பற்றி பேச சொல்லலை. சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன், என் வார்த்தை உங்களிடத்தில் இருக்கணும். அவள் இப்படி இயேசுவின் சத்திய உபதேச போதனைகள் விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எளிதாய் பிசாசு, பொய்யின் அதிபதியாகிய பிசாசு ஊடுருவவும் தாக்குதல் செய்யவும் செயலாற்ற முடிகிறதுங்கிறத ஒரு பட்டி நீங்கள் புரிஞ்சிருக்க. சரிதானே? சிம்பிள் நம்பர் 1. ரெண்டாவது தான் அதை சொல்லணும், சத்திய ஆவி. நான் வந்ததுனால அப்படி வந்தேன். ரெண்டாவது, நமக்குள்ளே இருக்கிற ஆவி அல்லது செயல்படுகிற ஆவி பரலோக சத்திய தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி தானா? இதுதான் அடுத்த பிரச்சனை. வெளியே வந்து அந்நிய பாஷை பேசலாம், இன்னும் பல காரியம் செய்யலாம், நான் அடிக்கடி சொல்கிறது தான். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதை பிசாசம் இதை செய்ய முடியும். இது நாங்கள் அனுபவத்தில் பார்க்கறதுனால தான் பேசுகிறோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்நிய பாஷை பேசினாலும் கீழே விழுந்து உருண்டு சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு போனதை நாங்கள் பார்த்தேன். சரி, அப்போ சத்திய ஆவி ஒன்று இயேசுவின் சத்திய உபதேச அடிப்படை இருக்கிறதாங்கிறது. ரெண்டாவது, இயேசுவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் சத்திய ஆவி கொடுக்கப்படுமாங்கிறது அடுத்த விஷயம். அந்த சத்திய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி செயலாற்றுகிறதா என்பது அடுத்த விஷயம். அல்லேலூயா. நுட்பமான விஷயம். சத்திய ஆவிதானா இல்லை இது வேற ஆவியா என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டது. நான் சொல்லுவேன் இல்லையா,
ஆவியின் கனின்னு சொல்லுவதை பார்க்க முடியலன்னா இதை சத்திய ஆவின்னு எப்படி ஏற்றுக்கொள்வது? பரலோக சிந்தை வரையிலன்னா அந்த ஆவியை பரலோகத்திலிருந்து அந்த ஆவியை எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, பெரிய பிரச்சனை இருக்கிறது. பெரும்பாலான அல்லது மிக பெரும்பாலான சூழ்நிலைகளில் இயேசுவின் சத்தியம் இல்லை, அந்த சத்திய ஆவியம் இல்லாததுனால தான் அது உரிய சந்தர்ப்பம் வரும்போது பிசாசனுடைய தாக்குதல்கள், ஊடுருவல்கள், அதிகாரங்கள் விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் செயல்படுவதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அடிப்படை ஐடியாவை தான் கொடுத்துருக்கேன், பேசிக்ஸ். இதை நீங்கள் மனசில் வச்சு ஒன்று நீங்கள் புரியணும். இங்கே ஜப கூட்டத்துக்கு வந்து போய் போகிறதுனாலையோ அல்லனால ஜபிக்கிறதுனாலையோ அல்லது பிரசங்கிமார் ஜபிக்கிறதுனாலே மட்டும் நீங்கள் இந்த சத்திய தேவனுடைய கிருபையை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது நீங்கள் புரியணும். அது ஒரு கட்டம், ஒரு எல்லை வரதான் செயல்படும். அதான் அந்த யோவான் 8:36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது நிலை என்னது? சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தில் நடந்தா விடுதலை. மூணாவது என்னது? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? குமாரன் விடுதலை அது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நின்றுரும். அதுக்கப்புறம் இயேசு நாமத்தை சொல்லி ஒன்றுமே செய்ய முடியாது. அது சொல்லுவார், இனி என் சத்தியத்தில் நடைன்னு சொல்வார். இப்போ தான் அந்த சத்தியத்தின் எல்லையையும் சத்திய ஆவியும் குறித்து தான் பார்க்குறோம். அப்போது இந்த இயேசுவின் சத்தியமும் இயேசுவின் சத்திய ஆவியும் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை கொஞ்சம் முதலாவது சிந்தித்து கொள்ள வேண்டும். சரியா? அது இயேசுவின் சீஷத்துவத்தில் வரும்போது தான் இந்த அடிப்படையில் வரும் என்பதை நாம் ஏற்கனவே செய்தியை பார்த்துருக்குறோம். இப்போ இந்த சத்திய ஆவி இல்லாத பொய்யின் ஆவி எப்படியெல்லாம் கிறிஸ்தவ குலத்தில் செயல்படுதுன்னு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும். இப்போ பேசிக் சொல்லியாச்சுல்ல, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் பிரசங்காரு. அப்படியே பேசிக் மட்டும் சொன்னால் போதும், அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொன்னால் தான் விளங்கும்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், இப்போ நான் அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். நம்ம கிறிஸ்தவ சூழ்நிலையில் பேசிக்காக 2 அடிப்படை சொல்லப்படுவது உண்டு. ஒன்று அது கேத்தலிக் நம்பிக்கை அல்லதுனா குருசடி நம்பிக்கை, கத்தோலிக்க குருசடி நம்பிக்கை. அப்புறம் புரொட்டஸ்டாண்ட், அதுலேருந்து எதிர்த்து பிரிஞ்சு வந்த இன்னொரு சூழல். 2 அடிப்படை உண்டு. ஒன்று கேத்தலிக் குருசடி நம்பிக்கை, இன்னொன்று புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவ அண்ட் பெண்டிகாஸ்டல், அதெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்து. இப்படி 2 அடிப்படை உண்டு. இந்த 2 அடிப்படைக்கு உள்ளதான் அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்குறோம். முதலாவது அந்த குருசடி மார்க்கம்னு ஒன்று இருக்குது. அதில் முதல் அனுபவம் என்னன்னு கேட்டால் சிலுவை ஆராதனை. அதாவது சிலுவையை நட்டு வச்சுருப்பாங்க, அதை சுற்றி மிளகுத்திரி சாம்பிராணி எல்லாம் கொளுத்துவாங்க, அதை ஆராதிப்பாங்க, அதிலிருந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. நம்பர் 1. சில இடத்துல இயேசுநாதரை சிலுவையில் தொங்க விட்டுருக்க மாதிரியே ஒரு விக்கிரகத்தை நாட்டியிருப்பாங்க, அதை சுற்றி இருந்தும் அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. அப்போ இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, சிலுவை பலி பாவங்களை மன்னிக்கிறது. அப்போது அப்படி ஒரு சூழ்நிலையை வைத்து நாம் ஆராதனை செய்தால் நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அப்போ பாவத்தினால் வர விளைவுகளெல்லாம் போயிடும், சாபத்திலிருந்து விடுதலை கிடச்சிரும். அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த சிலுவையை தொங்க விடுவது, சிலுவையை நாட்டி வைப்பது, சிலுவையை ஆராதிப்பது, சிலுவைக்கு புகை கொட்டுறது, சிலுவை இயேசுவின் அந்த சிலுவை அடையாளம், சிலுவையில் தொங்குற அந்த விக்கிரகத்தை வைக்கிறது, இதெல்லாம் இந்த அடிப்படையை சார்ந்தது. இது வெளிப்பிரகாரமாக பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இயேசு தானே சிலுவையில் மரித்தார், சரிதானே, இது என்ன தப்பு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க மோசடி என்னவென்று சொன்னால், பாவ மன்னிப்புக்கு இயேசு சொன்ன நியமம் என்னன்னா, லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படணும். நல்ல கவனிங்க, சிலுவை ஆராதிக்கிறதுனால பாவம் மன்னிக்கப்படாது. இயேசுநாதர் மாதிரி சிலுவையில் தொங்குற மாதிரி ஒரு ரூபம் வச்சு நீங்கள் அதை கும்பிட்றதுனாலையோ ஆராதிக்கிறதுனாலையோ அதை வேறு விதமாக நீங்கள் பாடுறதுனாலையோ நவர் தீமையை விட்டு. ஏன்னா அந்த சுவிசேஷத்தின் 1ஆம் பாடமே யோவான் அப்படி தான் பேசுவார், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமயமார். அப்போ மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். பாவம்ங்கிறத தவற விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்ப மட்டும்தான் இந்த பாவ நிவாரணம் நடக்கும். 1 யோவான் 1:9 சொல்லுது, பாவங்களை அரைக்கேட்டால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. 1 யோவான் 2:2 அவர் சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருப ஆதார பலியாக இருக்கிறார். அந்த நுட்பத்தை கவனிங்க. இயேசு பாவ நிவாரண பலியாக்கப்பட்டாருங்கிறது உண்மை.
அப்போ அதுக்கு என்ன செய்யணுமா? பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி சிலுவை பலி அல்லது பாவ நிவாரண பலியின் மேல் விசுவாசம் வச்சா என்ன செய்யும்? பாவம் மன்னிக்கப்படும். சரிதானே? இது என்ன உண்மை? அதில் சந்தேகம் இல்லைல்ல? எல்லாம் ஒரு சிலுவை நட்டு வச்சு இயேசுநாதருக்கு பிம்பம்லாம் வைக்கிறனால பாவம் மன்னிக்கப்படணும்னு இருக்கா எங்கேயாவது? ரொம்ப ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஸ்ட். இப்போமா பெந்தகோஸ்தே குளத்தில் அதுதான் வந்திருக்கு. அவங்க சிலுவையெல்லாம் பாட்டெல்லாம் எழுதி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க அந்த லைன். ஸோ இது பொய். அதான் சத்தியம் அல்லாத காரியம் அதான் தியானிக்கிறோம். இது சத்தியம் கிடையாது. அவங்க சிலுவை வச்சுருக்காங்க, இயேசுநாதர் சிலுவை பலி சொன்னாலும் அது சத்தியம் அல்ல. நான் நிறைய அனுபவம் இருக்குது. மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்போ, பாவம் அறிக்கை, இனி திருந்தி தெய்வ சித்தம் செய்கிற அடுத்த எல்லைக்கு போகிறது. அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படும். இந்த மாதிரியான சிலுவை ஆராதனை இங்கே கிறிஸ்தவன்ஸில் நிறைய இருக்குது. இப்போ என்ன பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் உண்டான ஆசீர்வாதங்கள், சிலுவை தியான கூட்டம்லாம் இவங்களும் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஏதோ அவர் சிலுவையில் தொங்கினார், அதை முக்கியப்படுத்திட்டா ஏதோ கிடைக்குங்கிற லைனில் போவதே தவிர மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பொது சிருஷ்டியாய் வாழுதல்ங்கிற விஷயத்தை மையப்படுத்தாமல் போகிறதுனால இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்தால் அது பொய்யான சாத்தானுக்கு உதவி செய்கிற அல்லது அவன் பொய் இருக்கிற இடத்துல வந்துடுவான்ல. குருசடியாவே பிசாசுன்னு சொல்கிறான். அதனால தான் சொல்கிறோம், சிலுவை வச்சுருந்தாலும் பிசாசு தான். ஏன்னா தந்திரமான ஒரு பொய் வேலை நடக்கிறதுனால பொய்யின் ஆவி அங்கே வருகிறது என்பது முதலாவது விஷயம். ரெண்டாவது, பொதுவாக கிறிஸ்தவ கோலத்தில் இருக்கிற முக்கிய விஷயம், இயேசு அற்புதத்தை செய்தார், இப்பொழுதும் அற்புதங்களை செய்கிறார், அதனாலே அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, இது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அது விளங்கி தான் ஆகணும். இது ரொம்ப ஆழம். அது ஆவியானவர் எனக்கு பேசினது. இயேசு அற்புதங்களை செய்கிறார், ஆகவே அவரை கடவுளாக ஆராதிக்க வேண்டும். இது கத்தோலிக்கத்துலேருந்து வந்தது தான். நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இயேசு அற்புதம் செஞ்சார், அவரை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது பேதுரு, ராயப்பர் அற்புதம் செஞ்சார், பேதுரு ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது பவுல், சின்னப்பர், ராயப்பர், அருளப்பர், இவங்க எல்லாம் அற்புதம் செஞ்சாங்க, அதனால இவங்களை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அன்னை மரியாவுக்கு பேரில் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்குது, அதனால் அன்னை மரியாவை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அதை உங்களுக்கு புரியும்படி சொன்னால், எங்கெல்லாம் புதுமைகள் நடக்கிறதோ, இப்போ அன்னை தெரசா இறந்துட்டாங்கன்னு வச்சுடுங்க, அவங்க சமாதி அடக்கத்தெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் நின்று ஜெபம் பண்ணால் புதுமை நடந்ததுன்னு ஒரு சாட்சி இருந்தால் உடனே அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்க. யார் பெயரில் அற்புதம் நடக்கிறதோ அவங்க எல்லாருக்கும் புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்க. இது இயேசுலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. யார் யாருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள். இதுதான் கத்தோலிக்கதனோட அடிப்படை. யாரெல்லாம் அற்புதம் செஞ்சாங்க, அங்கே அற்புதம் நடக்குதோ அவங்க புனிதர்கள். யாரெல்லாம் புனிதர் பட்டம் பெற்றாங்களோ அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள். இப்படி தான் இயேசு ஆராதனை என்கிறதான விஷயம். இந்த அடுத்தது புரொட்டஸ்டான்ஸ் வந்தவொன்னே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னாங்க அது அப்படி இல்லை, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இயேசுநாதர் மட்டும் தான் உயிரோடு இருக்கார், அதனால் உயிரோடு இருக்கிறவரே உண்மை ஆராதனை செய்கிறோன்னு பாட்டு பாடிட்டு இயேசுநாதரை மட்டும் இவங்க வச்சுட்டாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், நீங்கள் 2 பேதுரு 2:11 தேவதூதர்கள் அதிக வல்லமையும் பலனும் பரிந்தினவர்களாய் செயல்படுறாங்கன்னு இருக்குது. கொலோசியர் 2:19 தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை தவறானது என்று சுட்டி காட்டக்கூடிய வசனம் இருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சிருங்க ப்ராப்ளம் எங்கே போச்சுன்னு. அவங்க புனிதர்களை மட்டும் இயேசுவை மட்டும் ஆராதிக்கல, புனிதர்களை மட்டும் ஆராதிக்கல, தேவதூதர்களையும் ஆராதிப்பாங்க. அதாவது செத்து போனவங்களையும் ஆராதிச்சாங்க, உயிரோடு இருக்கிற இயேசுவையும் தேவதூதர்களையும் ஆராய்ச்சாங்க. இது நீங்கள் அடிப்படையில் மனசில் வைக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கணும்னு சொன்னால் இப்போ என்னாச்சு, தேவதூதர் ஆராதனையும் சரின்னு ஆகக்கூடிய, ஆனால் உயிரோடு இருக்கிறவரை என்றதான் அவங்க முக்கியப்படுத்துகிறாங்கல்ல. இப்படி ஒரு பிரச்சனை மீண்டும் வருகிறது. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆராதனைக்குரியவர் யார், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது எப்படி சத்தியத்துக்கு விரோதமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கோ அதன் மூலம் பிசாசு உள்ள வர்றான்னு தான் நம்ம செய்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் வசனங்களை நான் தந்துட்டு இருக்கிறேன். இப்போ இயேசுவின் அற்புதங்களை எப்படி நடந்ததுன்னு கேட்டோம். யோவான் 14:10 அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. நான் சுயமாய் செய்யவில்லை, என்னில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை நல்ல கவனிக்கணும். இந்த வார்த்தையை படிச்சிருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே
வசனங்களை, அந்த வசனங்களை நான் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற இந்த பிதாவானவரே. நல்லா கவனிச்சிருங்க. இப்போ இயேசு எப்படி அற்புதம் செய்தார்னு கேட்டால் ஒரு நுட்பத்தை விளக்கி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு எப்படி அற்புதம் செஞ்சார்னு கேட்டால் அவர் சுயமாய் செய்யவில்லை. தெளிவு. எனக்குள்ளே இருக்கிற பிதாவானவர் தான் அதை செய்தார். சரிதானே? எனக்குள்ளே இருக்கிற பிதாவானவர், அந்த வார்த்தையை நீங்கள் வச்சுருங்க. அதை 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. சரிதானே? நான் எப்படி துரத்துகிறேன் பிசாசை? நானாக துரத்தலை, அதான் வார்த்தை. தேவனுடைய ஆவியினாலே துரத்துகிறேன். அப்போஸ்தலர் 10:38 வந்தீங்கன்னா 10:38 பேதுரு சொல்லார் பாருங்க, தேவன் இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் நிரப்பினார். அடுத்த வசனம் இருக்கு, அந்த ஆவியாகிய தேவன் அவரோட கூட இருந்தார். அதான் அதுக்கு பொருள், இருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் சொட்டித்திருந்தார். சரி, வசனம் இப்போ அவங்களுக்கு வழங்கிட்டு இல்லையா? இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, இயேசு சுயமாக அற்புதம் செய்யலை. சரிதானே? அவருக்குள்ள இருந்த பிதா, அவருக்குள்ள இருந்த ஆவியானவர், அவருக்குள்ள இருந்த பிதாவின் ஆவிதான் இந்த அற்புதத்தை செய்தார் என்பது தெளிவுதானா? போதும்னு நினைக்கிறேன். நான் வசனம் நிறைய தரலாம், இப்போ போதும். இயேசு சுயமாய் இந்த செய்தியை சொல்லலை, இயேசு சுயமாய் அற்புதங்களை செய்யலை, அவருக்குள்ள இருந்த பிதாவின் ஆவியானவர் தான் அதை செய்தார். சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த ஆவியை தேவன் அப்போஸ்தலருக்கு கொடுத்தார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் இதே ஆவி தானே அப்போஸ்தலருக்கு கொடுத்தாரு. அப்போ அப்போஸ்தலரும் அதே மாதிரி அற்புதம் செஞ்சாங்கல்ல? ஏன் செஞ்சாங்க? அந்த இயேசுக்குள்ள இருந்த பிதாவின் ஆவி அப்போஸ்தலருக்குள்ள இருந்ததுனால அவங்களும் செஞ்சாங்க. சரிதானே? நம்பர் 2. 3வது, இப்போ வரைக்கும் அந்த பிதாவின் ஆவியை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசுத்தாவின் அதிகாரத்தினாலே அற்புதங்களை செய்கிறார்கள். இதில் இப்போ இவ்வளவு நேரத்து பேசணும்ல, சந்தேகம் இல்லையே? சரி, இப்போ பிரச்சனை என்ன? அற்புதங்களை செய்த பிதாவின் ஆவியானவரை தொழுது கொள்வதா, அந்த பிதாவின் ஆவியானவர் யார் யாருக்குள்ள வந்து செயல்பட்ட அற்புதங்களை நடப்பித்தாரோ அந்த நபர்களை தொழுது கொள்வதான்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லை? இப்போ பிதாவாகிய தேவன் தான் அற்புதங்களை செய்கிறாரு, ஆவியாகிய தேவன் அவர் தான் தொழுகை செய்யணும்னா பிரச்சனை இல்லை, சரியாயிரும். அவர் வந்து அற்புதம் செஞ்சு, அது இயேசுவாகட்டும், பேதுருவாகட்டும், பவுலாகட்டும், நீங்களாகட்டும், நானாகட்டும், புனிதர்களாகட்டும், இவங்களை ஆராதிக்கணுங்கிற கான்செப்டுக்கு வந்தா, அல்லது இயேசுவை ஆராதிக்கணும்ல கான்செப்டுக்கு வந்தா, இந்த புனிதர் வழிபாடெல்லாம் நியாயமாயிரும். அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ தேவ ஆவியானவரை தொழுது கொள்வதற்கும் இயேசுவை தொழுது கொள்வதற்குள்ள நுட்பமான வேறுபாடு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிய வேண்டும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ எல்லாம் தலைகளாக மாறிடுச்சு. அவங்க பிதாவாகிய, இப்போ கிறிஸ்தவ குலத்தில் ஆவியாக இருக்கிற தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, அவங்க இயேசுவை தான் ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க நமக்கு தெரில. நாங்கள் வசனங்கள்லாம் நிறைய பார்த்துட்டோம், நிறைய பேசுகிறோம், நாங்கள் பதிலளித்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு இதை பார்க்குறோன்னா, பொய்யான ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருந்தால், எனக்கு அந்த வசனங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே வந்தபோது தான் நான் அதை குறித்து வச்சு சொல்லுகிறேன். இது சத்தியம் அல்ல என்றால் இயேசுவை ஆராதிப்பது சத்தியம் அல்ல. ஏன்னா இயேசு சொல்லிட்டார்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, யோவான் 4:21. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோட உண்மையிடம் தொழுது கொள்ளணும். 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது பேசியர் 3:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால். நிறைய இருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ சத்தியத்துக்கு விரோதமான ஒரு மார்க்கமாய் கிறிஸ்தவ மார்க்கம் மாறி இருக்கிறதுனால இந்த கொள்கைக்குள்ள மூழ்கி கிடக்கிறவங்கள பிசாசு ஆக்கிரமிக்கிறான், செயல்படுத்துறாங்கிறத நாங்கள் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொன்னால் இப்போ நேரம் போயிடும், அது எப்படியெல்லாம் பார்த்தாங்கிறத நிறைய சொல்லணும். ஸோ ஷார்ட், இப்போ இது அடுத்த ஒரு பிரச்சனை என்பதை, இந்த வழிபாடு முறை தவறாக இருக்கிறது. இது ஏறக்குறைய அந்த குருசடி ஆவிதான். அது அது கத்தோலிக்க குருசடி, இது பந்தய குருசடி. நான் வார்த்தையை பயன்படுத்துவேன், அது காரணம் இதுதான். அதே ஆவிதான் இங்கேயும் செயல்படுது. ஏன்னா அங்கே இன்னொரு விஷயத்தை சொல்லணும், நீங்கள் அதே வந்துடுது இல்லையா? யாத்திராம 20:4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்டான எந்த விதமான ஒரு ரூபத்தை எனக்கு வப்பாயினை உண்டாக்கப்படாது, கருதப்படாது. 3ஆம் 4ஆம் தலைமுறைகிட்ட விசாரிச்சிருவேன். ஏசாயா 40:18 படிங்க, 2 வசனம் பாருங்க. ஏசாயா 40:18 வரும்போது, எந்த சாயலை எனக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள், எனக்கு நீங்கள் எந்த சாயலையும் வைக்கப்படாது. ஏசாயா 46:5 யாருக்கு என்னை சமமாக்குவீர்கள், ஒரு மனித வடிவத்தை எனக்கு வைக்கப்படாது. சரியா? முதலாவது எந்த சாயலும் இருக்கக்கூடாது, நான் ஆவியாக தான் இருக்கணும். 2வது
எந்த மனித வடிவமும் இருக்கக்கூடாது. சரிதானே? யாருக்கு? இப்போ கேள்வி வந்துடுவோம், நேராகவே வந்துடுவோம். ஆவியாக இருக்கிற தேவனுக்கு குமாரனாக இயேசு இவர் தான் தேவனன்னு காட்ட முடியுமான்னு கேட்குறேன். இந்த வசனத்தினுடைய பார்த்தா நான் ஆவியாக இருக்கிறேன், அவரை என்ன ஆவியில் உண்டாக்குனேன், அவருக்குள்ளே வந்து வாசம் பண்ண எல்லாம் ஓகே, தேவ குமாரன்னு சொல்லிக்கலாம். எந்த ஒரு சாயலையும் யாரையும் எனக்கு ஒப்புவிக்கக்கூடாது. ஏசா 66:1 வான சிங்காசனம் பூமி பாதப்படி கோயில் கூட கட்ட முடியாது. எரேமியா 23:24 நான் அண்ட சராசங்களை நிரப்புகிறவர் அப்படின்னு சொல்றார். இப்போ என்ன புரிஞ்சுங்க? ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஒரு சாயலை, ஒரு மனித சாயலை, அது இயேசுவா இருந்தாலும் நீங்க வச்சா அது விக்கிரக ஆராதனையா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு இந்த வசனம் எல்லாம் வளர்க்கணும். அவருக்கு சாயலை வைக்காத யாரையும் வைக்காதான்னு சொன்ன பிறகு நீங்க ஒரு சாயலை ஒரு இயேசுன்னு வச்சுடுங்களேன், வச்சா அது விக்கிரக ஆராதனை ஆகுமா ஆவாதா? அங்கே வச்சிருங்க, நான் வசனம் தர்றேன். கலாத்தியர் 4:5 அதை நீங்கள் படித்தா நல்லா இருக்கும். எப்படிடா இந்த பொய்யின் ஆவி பிசாசு இவங்களை எல்லாம் ஆக்கிரமிக்குதுன்னு நான் தேடின போது தான் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் தர்றார். கலாத்தியர் 4:5 படிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, சரி போதும். அப்போ ஸ்திரீ நடத்தில் பிறந்தவர் இயேசு, சந்தேகம் இல்லை இல்லையா? இயேசு என்று பெயரிடுவாயா? இப்போ கேள்வி, ஒரு ஸ்திரீ நடத்தில் பிறந்த ஒருவரை நாம் ஆராதிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஸ்திரீ நடத்தில் பிறந்த, அதுக்கு முன்னே அவருக்கு நிலைமை வேற விட்டுடுவாங்க, போகட்டும். ஒரு ஸ்திரீ நடத்தில் பிறந்தவரை ஆராதிக்க முடியுமான்னா முடியாது. செஞ்சா அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வரும்போது அங்கே என்ன வாசிக்கிறீங்கன்னா 2:9 படிச்சிருங்க. என்றாலும் தேவ தூதரிலும் சற்று சிறிதாக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் சரி. இப்போ இயேசு தேவதூதரோட சிறியவர். எப்போ? மாம்சத்தில் இருந்தபோது. இப்போ இல்லை, மாம்சத்தில் இருந்தபோது. அப்போ மாம்சத்தில் இருந்தபோது அவருக்கு இருந்த பேர் இயேசு. இதுதான் இயேசு நாமக்காரர்களோடு நாங்கள் கேட்போம். அப்போ இயேசுவை தான் ஆராதிக்கணும்னு சொன்னால் நீ விக்கிரக ஆராதனைக்காரன், இப்படி தானே வசனம் சொல்லுது. அவர் தேவதூதரோட பெரியவர் இல்லை தேவன். இவர் இயேசுங்கிற தேவதூதரோட சிறியவர்னு சொல்லியாச்சு. சிறியவராக தான் இருந்தார் உலகத்தில். அப்போ எப்படி கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு விக்கிரக ஆராதனையில் சிக்கியிருக்குன்னு தெரியுதா? ராஜாபுரம்னு ஒரு இடம் இருக்குது, நான் முடிக்கிறேன். அங்கே ஒரு பக்கத்தில் அங்கே ஒரு பெரிய, அதாவது மிக்கேல் அதிதூதரா ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய கோயில் இருக்கு, பயங்கர ஏரியா அது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ்தே சபை இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் ஏரியா தாள். அங்கே நான் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தேன். நான் போனேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் கேட்டிங்கன்னு தெரியாது. எனக்கு 1 மணி நேரம் சமயம் கொடுத்தான். ஸோ நான் அப்படியே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணி என்ன பேசணும் அப்படியே ஆடி இருந்தா ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த பக்கம் அந்த மிக்கேல் அதிதேவதர் கோயிலில் ஒரு செயல்படுதல ஒரு குருசடி ஆவி, அந்த ஆவி இந்த சபையில் செயல்படுதுன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது, அது வேற இது வேறனாலே நம்ம இங்கே வந்திருக்கோம், அந்த ஆவி இங்கே செயல்படுது. அது எப்படி செயல்படுதுன்னா இப்படி தான் செயல்படுதான். நான் இப்போ பேசினேன்ல, இந்த அதிகாரத்தை வச்சு பிசாசுங்க, இவங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம உட்கிறாரும் செய்யறோன்னு தெரியாது, எல்லாரும் செய்யறேன்னு செஞ்சிடறாங்க. பிசாசுக்கு தெரியும்ல அவர் ஆவியா இருக்கிறது எப்படி தான். இவ்வளோ வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்துக்கு புரட்டா இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத பிசாசு உரிமை கோரி அவன் இங்கே ஆட்சி செய்கிறானா. ஆராதனை நடக்கு, பாட்டு நடக்கு, எல்லாமே நடக்கு. இங்கே பேய் தான் குடி இருக்குது, ஆளுகளை பேய் வந்து இறங்குது. ஆனால் இது அந்நிய பாஷை பேசுது, இவன் சந்தேகப்பட மாட்டேங்கிறான். சரியா? இது அந்நிய பாஷை பேசிட்டுல. அதான் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிற பிசாசை பார்த்தோம். முதல்ல அந்நிய பாஷை பேசி பிறகு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவளை கீழே விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு கன்னியாகுமரியில் மாஸ்டர் உண்டு, நாங்கள் 2 உண்டு. ஸோ எதுக்கு அதை சொல்கிறேன்னா, எப்படி சாத்தானுடைய பிடி இல்லை, கிறிஸ்தவ மார்க்கத்தின் தவறான உபதேச நடவடிக்கைகளின் வழியாக அவனுக்கு பிடியில் சிக்கிறவனு நீங்கள் விளங்குறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். இல்லை புரியுது இல்லையா? ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? நான் இதை சுற்றி வர்றேன், இது எப்படி பேய் இங்கே உள்ள வந்து இங்கே எப்படி உரிமை வருது அப்படிலாம் போனால் அந்த வாசனை எல்லாம் ஆண்டவர் தரார், இதுதான் அங்கே இருக்குது. அவன் இதை புரட்டி ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி அதே பேய் விக்கிரகாராதனை ஸ்தலத்தில் இருக்க போய் தந்திரமாக குருசடி மார்க்கத்தில் வந்து உட்காந்தது. குருசடி மார்க்கத்தில் உட்காந்த பேய் அடுத்தது எங்கே வந்தது? புரொட்டஸ்டாண்ட் சபைக்குள்ளே தந்திரமாக போச்சு. அடுத்தது ஆவி கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு, அதே ஆவி எங்கே வந்துட்டு. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆவியின் கனிகளை அந்த கூட்டங்களில் பார்க்க முடியல. முதல் விஷயம், எங்கெல்லாம் அவங்க சபையிலெல்லாம் எவ்வளோ ஒரு ஆவி பெற்றுங்க நமக்கு தரல. எந்த அளவு அன்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்குள்ளே தெரியும்ல. அப்போ இதுலேயே தெரியும் நமக்குள்ளே இருக்க ஆவி
வேறு இல்லை, ஒன்று தான். சண்டை போடுறதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தபடி பல பலவீனங்கள், பல கட்டுகள் நம்ம விட்டு நீங்கலை. நம்ம இயேசுவின் ரத்தம் சொல்லி பார்க்குறோம், ஜெபிச்சு பார்க்குறோம், செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அது நீங்க மாட்டேங்க. ஸோ இயேசுவின் ரத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நான் அதான் வந்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான காரியமாக எனக்கு படுறதுனால எனக்கு அதை தவிர்க்க முடியலை. இப்போ நம்ம இயேசுவின் ரத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறோன்னா, இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுறோன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. நீங்கள் லேவியர் ஆகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது இயேசுவின் சிலுவை பலிக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் பாவ நிவாரண பலி. அதாவது இயேசு வர்றதுக்கு முன்ன ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அதுக்கு தலையில் கையை வச்சு இந்த பாவத்தை எல்லாம் அதுக்கு சாட்டி அந்த விலங்கை கொன்று அதை தோலை உரித்து அதன் மாம்சத்தை பள்ளி மேடையில் வச்சு என்ன செஞ்சிடணும், எரிச்சிடணும் இல்லையா? இதுக்கு என்ன பேர்? பாவ நிவாரண பலின்னு பேர். சரிதானே? இந்த பாவ நிவாரண பலிக்கு உள்ள நியமத்தை ஒன்று பாருங்க. அது லேவி 4:2. இஸ்ரவேல் போட்டது சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினாலே மீறி செய்யத்தகாது செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது அப்படின்னு சொல்லி தான் காளையை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா, தலையில் கை வேணுக்கள் அந்த பட்டியல் போகுது. அப்போ பாவ நிவாரண பலி எங்கே செயல்படுகிறதுன்னு சொன்னால், ஒருவன் தெரியாமல் பாவம் செஞ்சுருக்கணும். சரிதானுங்களா சொல்கிறது? தெரியாமல் பாவம் செஞ்சுட்டா பாவ நிவாரண பலி செலுத்தலாம், அது பாவம் மன்னிக்கப்படும். இனி இன்னொரு வசனம் இருக்குது, அது எபிரேயரில் இருக்குது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சரியா? வசனம் எடுக்கணுமா? பலவீனம், இந்த வார்த்தை வசனம் சொல்லுங்க. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே. சரி, இங்கே இது இயேசுவை குறிக்கிற வார்த்தையாக்கும். அவர் தான் பிரதான ஆசாரியர், அவர் தான் பரிந்து பேசுகிறவர், அவர் தான் பாவ நிவாரண பலி. சரிதானே? இப்போ லேவி காரகம் வசனம் சொல்லிச்சது, அறியாமல் அவர் தான் பாவம் செஞ்சால் தான் பலி செலுத்தணும். அந்த பலியின் மூலம் தான் அந்த அறியாமல் பாவம் மட்டும் தான் மன்னிக்கப்படும். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், அறியாத பாவம் மட்டும் இல்லை, பலவீனம். இப்போ ஒரு தவறுன்னு தெரியுது, சில சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள நமக்கு பலம் இல்லை இல்லையா? நம்ம விழுந்துடுறோம், பலவீனம். அப்போது ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் இல்லையா? அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, அவனுக்கு சூழ்நிலை பலவீனங்களை நிமித்தம் அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். அதுதான் பலவீன பாவங்களுக்காகவும் அவர் பரிந்துரை செய்ய வல்லவர். அப்போ 2 பாவம், ஷார்ட்டாக போகிறேன். ஒன்று அறியாமல் செஞ்சுருக்கணும், இன்னொன்று இயலாமல் செஞ்சுருக்கணும். இந்த 2 பாவத்துக்கு தான் மன்னிப்பு இருக்கிறது. இதுக்கு அந்த பக்கம் மன்னிக்கப்படாது. இயேசுவின் ரத்தம்னு சொன்னாலும் சிலுவைன்னு சொன்னாலும் மன்னிக்கப்படாதுங்கிறது நீங்கள் கவனிக்கணும். அது எபிரேயரில் அந்த வசனம் இருக்கு இல்லையா? மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து விடுகிறபடினாலே புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அந்த நிலம் சுட்டரிக்கப்படுவது அதனுடைய முடிவு. நல்ல செய்தி சொல்லி மழையெல்லாம் பெஞ்சு எல்லாம் செஞ்சாலும் அது முள்ளுகளை தான் திருப்பி திருப்பி முளைப்பிக்குது. அதனால் இனி அதை புதுப்பிக்க முடியாது, மன்னிப்பு கிடைக்காது, சுட்டரிக்கப்படுவது முடிவு. வேறையும் வசனங்கள் இருக்கிறது. போதும். என்ன புரிஞ்சுங்க? அப்போ எத்தனை தப்பு இருக்குன்னு பாருங்கள். அறியாமல் பாவம், இயலாமல் பாவம் தாண்டி நீங்கள் புத்தி இல்லாமல் துணிகரமாக ஆண்டவருடைய சத்தியத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டு போனால் பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ பேய் அந்த வழி உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்திய காரியங்களை பார்க்காம நீங்கள் வேற நம்பிக்கையில் போனால் பேய் அதை, ஏன்னா இயேசுவின் உபதேசத்தை இந்த ஆள் கடைபிடிக்கலை, கேட்கல அப்படின்னு பிசாசு நேரடியாக போய் குற்றம் சாட்டிடுவான். அப்படி உள்ளே வந்துடுறான். இயேசு ஆராதிப்பது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது என்கிற அடிப்படை சொல்லிட்டேன். ஆவியாக இருக்கிற தேவனை ஆராதிக்காமல் ரூபத்தில் வந்தால் அதுவும் பிசாசுக்கு உரிமை கோருவருக்கு ஏதுவாக இருக்குது. ஒரு சில விஷயந்தான் சொன்னேன். அப்போ எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள்ல நமக்கு தெரியாமலே நம்ம நடந்து போகிறோம். அது கொஞ்ச காலத்துக்கு அப்படி போயிடும், ஆண்டவர் அறியாமன்னு விட்டுடுவார். ஆனால் ரொம்ப காலத்துக்கு விடுறதில்லை. சாத்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை நாளாச்சு, இந்த வேதத்தை கையில் வச்சிருக்காவ, படிச்சல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சாதகமாக கொடுக்கப்படாது, இந்த வக்கீல் மாதிரி ஜாமீன் கொடுக்கப்படாதுன்னு மேஜிஸ்ட்ரேட்டாக சட்டம் போடுவானு இல்லையா? இது மாதிரி பிசாசு குற்றம் சாட்டுறானா? இதுதான் பிரச்சனை. அதில் ஆண்டவருக்கே பரிந்துரை செய்ய முடியாத நிலைமை ஏற்படுமா? சரியா? ஒரு வசனத்தோட முடிச்சிருவோம். அது யோவான் 17:9 படிச்சிருங்க. யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய நல்ல கவனிங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க,
அவங்களுக்காக நான் பரிந்துரை செய்ய முடியாது. எனக்கு தந்த ஒரு சின்ன ஷீஷர் கூட்டம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த அடிப்படையில் என்ன இருக்குது, ஒரு சின்ன கூட்டம் இருக்குல்ல, அவர்களுக்காக மட்டும்தான் நான் வேண்டிக் கொள்வேன். ஓகே, மற்றவர்களுக்கு வேண்டிக் கொள்ள முடியாது. ஒரு எல்லாம் தாண்டிடும். விசுவாசின்னு சொல்லலாம், ஊழியக்காரன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த அடிப்படையில் இல்லைப்பா, நீ உனக்கா நான் ரொம்ப நாள் படியா எவ்வளோ நாள் வேண்டிக் கொண்டேன், நீ திருப்பி அப்படி தான் போயிட்டுருக்கான்னு விட்டுடுவார். இப்போ புரியுது இல்லையா? அப்போது நாம் ஜெபிக்கிறோம், ஜெபம் அவசியம். ஆனால் ஜெபத்துக்கு முன்னால் நாம் என்ன அடிப்படையை சார்ந்து ஜெபிக்க வேண்டுங்கிற மிக மிக முக்கியமான விஷயம் கொடுத்துருக்கனால தான் இந்த வேதவசம் எவ்வளோ பெருசாகி போச்சு. சரிதானே நான் சொல்லுது? ஆக ஒரு சில விஷயந்தான் சொல்ல முடிஞ்சது. இப்படி தான் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் எவ்வளோ பதில். ஏன்னா அநேக விஷயங்கள் விடை தெரியாத கேள்விகளாக நமக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே வந்திருக்கு. அதை கேட்கும்போது ஆண்டவர் படிப்பிக்கிறது முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே கேட்குறது மாதிரி இல்லை, அவர் வேறு மாதிரி பேசுகிறார். ஏதானே சொன்னேன், ஏதானே செஞ்சேன், இதுக்கு மிஞ்சி போயிட்டு நின்றுட்டு எப்படி வர்றீங்க சராருன்னு ஒரு வாரத்தில் கட்டுருவார். அது உங்களுக்கு வழக்குக்கு தான் நான் இவ்வளவு இடத்துல நான் சுற்றி வந்தேன். எனக்கு ஈஸியாக ஒரு செகண்டில் பேசிடுவார். சரி, அப்போது சத்தியத்துக்கு எதிரியாகிய பிசாசின் உரிமை கோரலுக்கு உரிய காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அவன் நமக்குள்ளே செயலாற்ற, மரணத்தை உண்டாக்க, மரண பயத்தை உண்டாக்க முடியும் என்பதை, அல்லது நம்முடைய ஜபத்துக்கு பலன் கிடைக்காம பலவீனம்னு சொல்லுவாங்க, அது பலன் வராது, விடுதலை வராது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. நான் அடிப்படையான ஒன்று ரெண்டு தான் சொன்னேன். போக போக நம்ம நிறைய போயிட்டுருக்கணும். இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவ சூழ்நிலைக்கும் பழைய காலத்தில் உள்ள சபைகள் கொஞ்சம் தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்த சூழ்நிலை இருக்குது. இப்போ எல்லாம் விடுபட்டு போயிருக்கு. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சதா? கொஞ்சம் ஐடியா கிடச்சா? சரி பண்ண மனசுன்றா இந்த வசனங்களை வீட்டில் போய் தியானித்து, இப்போ நான் இது என்ன முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணிடுவேன். நெட்டில் எல்லாமே நெட்டில் வைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியணும்னு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை புரிஞ்சு தியானித்து ஜபித்து தாழ்த்து ஒப்பு கொடுத்து அப்படியே நீங்கள் ஜபிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற முடியும், தேவனுடைய கிருபை பெற முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டமாய் நாம் கடந்து போகும்போது தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய பலனாகிய பூமிக்குரிய நன்மைகளை அடைய முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். சரிதானே? உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? சரி, இப்போ கொஞ்சம் தலையை தாழ்த்துங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஆமென் லார்ட். பரிசுத்த பிதாவே, ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்துருங்க இந்த பாயிண்ட்ஸுக்காக. சத்திய தேவன், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன், சத்தியத்திலே நாங்கள் நடக்கிறதை விரும்புகிற தேவன். பல வேளை பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாஸ், சத்தியத்துக்கு எதிரான பிசாஸ், இயேசுவின் மூலமும் அப்போஸ்தலர் மூலமும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறதான சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களினால கிறிஸ்தவ மார்க்கம் நிறைஞ்சிருக்கு, சபைகள் நிறைஞ்சிருக்கு. எங்கள் மனநிலையும் அந்த டைப்பில் ஆயிடுது. அதனால பிசாசு உரிமை குறைகிறான். நாங்கள் அதிகம் ஜபித்தாலும் எங்களால் பிசாசு முழுமையாக ஜெயிக்க முடியலை. உதவி செய்யும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுகிற ஆண்டவர், சத்தியத்தின் இருளுக்குள்ளே சிக்கி சங்காரமாகிற சிறைப்பட்டு போகிற ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர், இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளட்டும். இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்க தெளிவை பெறட்டும். சமயம் ஷார்ட்டாக இருந்தனால கொஞ்சம் காரியத்தை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, விசுவாசம் இயேசுவுக்குள்ளும் அப்போஸ்தலருக்கும் இருந்த அதே விசுவாசம், ஆதி திருச்சபைக்குள்ளே இருந்த இதே விசுவாசம் அனுபவம் தான் எங்களுக்குள்ளே இருக்கணும். இங்கே பார்க்குற கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய விசுவாசம் அல்ல. அப்போதான் ஆதி திருச்சபையின் அனுபவங்களையும் அங்கீகாரங்களையும் அதிகாரங்களையும் நாங்கள் பெற முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி செய்யும். சூழ்நிலையை வெளியே பார்க்காம ஆண்டவரோட இந்த வசனங்களை வச்சு இன்னும் ஜெபித்து கற்று நிச்சயித்து கொண்டு சத்தியத்தின் பலத்தால் சாத்தானை தகர்ப்பா என்றெல்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்கான். ஸோ அவ்விதமாய் அவர்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். அவருடைய ஜெபங்கள் வீணாகிவிடக்கூடாது, விசுவாசம் வீணாகிவிடக்கூடாது, ஓட்டமும் போராட்டம் வீணாகிவிடக்கூடாது. அவங்க ரொம்ப சிரமத்தோட ரொம்ப போராட்டங்களில் எவ்வளோ வாழ்க்கையில் அடிபடுறாங்க. ஏன் இப்படி வருது, விடுதலை தர முடியாமல் தவிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பணி ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர், நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு தான் சபை நடத்துகிறோம். இப்படி வாங்க என்று திருத்தி விடுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டு. மிக கடினமான சூழ்நிலை, வருஷக்கணக்காக விடுவிக்க ஆண்டவர் ரத்தம் விடுவிக்கிறதுன்னு நம்புகிறோம், அவருடைய வல்லமை விடுவிக்கிறதுன்னு நம்புகிறோம். எல்லாம் நம்பினாலும் எங்களை அநேகரால் அது வெற்றியாய் முன்னையில் போக முடியலை. அப்படிப்பட்ட ஒரு கடினம் இருக்கிறதுன்னு சொன்னால் இப்படி அநேக காரியம் இருக்கிறதே, அதை சீர்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பிசாசு குற்றம் சாட்டாதபடி, உரிமை கோராதபடி, அதிகாரம் செலுத்தாதபடி, ஆதிக்கம் செலுத்தாதபடி பிள்ளைகளை நடத்த வேண்டிய கடமை எங்கே இருக்குங்கிற ரீதியிலே தான்
ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர், நன்றி. இன்னும் அவர்களை சத்தியத்தில் பலப்படுத்தும், சத்திய ஆவியில பலப்படுத்தும். சத்திய ஆவி, வேற ஆவி வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய ஆவி மட்டும் போதும். அவர்கள் ஜெபிக்கும் போது அதை நீர் கரெக்ட் பண்ண முடியும். அப்படி நடக்க உதவி செய்யும். அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுப்பீர், கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையான காரியங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களை சீர்படுத்தி தான் நம்முடைய அண்டையில் நெருங்கி வர்றோம். சும்மா சடங்காச்சாரமாய் வரல. ஆண்டவர் அதை பார்க்கிறேன், நன்மை செய்யும். இந்த ஊழியத்தின் சூழலை உடைய கரத்தில் கொடுக்குறோம். ஊழிய சேர ஊழியக்காரர்களை உடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லாரும் அவர்களும் இதே ரீதியிலே கர்த்தருக்குள் வளர, பழையவைகளை விட்டுவிட, மற்றவைகளை விட்டு கிறிஸ்துவன் நிறைவிலே வளர உதவி செய்யும். பரிசுத்தாவின் நிஜமான ஜென்யூன் ஸ்பிரிட், வேற வல்லமையிலுங்க வராண்டா, அக்கனி ஆவியில் ஊடுருவப்படாது. அப்படியே செயல்பட ஊழியக்காரர்களை பயன்படுத்தும். ஊழியத்தின் தேவைகளை நீர் சந்தையும் இதெல்லாம் உலகத்தில் போய் கேட்க முடியாது. பரலோகத்தின் தேவன் வழியை திறக்காவிட்டால் போக முடியாது. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கணும். பலவீனமாக இருக்கக்கூடிய பாஸ்ரமாவுக்காக ஜெபிக்கிறோம். வேற ஆவிகளோ வேற காரியங்களோ ஒன்றும் அது அங்கே அதிகாரம் பெற முடியாதபடி கர்த்தர் நன்மையாய் செம்மையாய் நடத்தி நல்ல பலனை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். அந்த வட்டாரத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களுக்காக ஊழியர்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அறிவில் குறை உள்ளவர்கள் உண்டு, பல ரீதியில் இருக்கிறார். எல்லாருக்கும் வெளிச்சத்தை காண்பிக்க விரும்புகிற ஆண்டவர் அந்த திவ்ய வெளிச்சத்தை காண்பித்து அவர்களை மகிமைக்கு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேசங்கள் குட்டமையாக இருக்கிறது. ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்க்கிறோம், துன்பங்களை பார்க்கிறோம். அநேகர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலும் சத்திய ஆவியானவரின் வல்லமைக்குள்ள பிசாசை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஊழியக்காரர்கள் நாங்கள் பரிந்து பேசுகிறோம். ஏன்னா நாங்கள் உங்களுடைய வசனத்தை சொல்லி இருக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ண நாங்கள் பிரயாசப்படுறோம் இல்லையா? வசனத்தை உறுதிப்படுத்தும்படியும் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஆண்டவர் அவ்விதமாய் செயலாற்றும்படி ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். போக்குவரத்து பாதுகாப்பாக இருக்கட்டும். உலக எல்லா அவருடைய வாழ்க்கையின் அவசியமான சூழ்நிலைகளையும் கற்றல் தகுதியான விதமாய் ஆசீர்வதியும். விசாலங்களை கட்டளையிடும். உலகத்தில் மனுஷன்ட கடனில் கண்ணியில் சிக்காதபடி ஞானமாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்யும். உலகம் பொல்லாப்பா இருக்கிறது. நன்மை செய்யும், ஆசீர்வதியும். அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும். அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆண்டவர் இடத்துல பேசட்டும். தனியாக இருக்கும்போது தான் நல்ல குழுக்களாகவும் வீடுகளிலும் எல்லா இடத்துலையும் எப்போதும் ஜெபிக்கட்டும். கர்த்தர் ஏற்றவதில் தொடர்ந்து உதவி செய்வார். நன்மையாய் நடத்தும், தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் நமக்கு செலுத்துவோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்பாடுகளை மறவாதே. ஆம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.